ஹலோ வணக்கம். என் பேர் காவேரி. அம், எனக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் அனுப்புகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு அலோபதி போகிற பிளான் எனக்கு இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணலான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவங்க 2-3 ட்ரை பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து ஹைலி ரெக்கமெண்டட் கோயிங் டு குருஜி. போங்க, எனக்கு சரியாச்சு, உங்களுக்கும் சரியாகும்னு அவங்க சொல்லி ஒரு அடுத்த நாளே மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன் குருஜிக்கு. அவங்களும் ஒரு ஒரு 2 நாள் தான் அந்த மாதிரி பேசினாங்க. பேசும்போது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியும், பட் ஸ்டில் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தெரியும். பட் பண்ணேன். வேணால் ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. குருஜி சொன்ன ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து கரெக்டான டைரக்ஷனில் போகிற மாதிரி இருந்தது. எனக்கு இது வந்து எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடுவில் நான் கொஞ்சம் அந்த கார்டியோ எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் இருந்தேன். ஸோ குருஜி வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே 25 மினிட்ஸ், 35 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் அப்படியே போய் ஒரு 1 ஹவருக்கு அது எனக்கு வந்து எவ்ரிடே நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒரு ஹாஃப்வே த்ரூ த ப்ரோக்ராம்லேயே பிபி எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அந்த சிம்டம்ஸ்லாம் போயிடுச்சு. இல்லைன்னா தலை சுத்தம், அப்புறம் டிஸியாக இருக்கும், இல்லை தலைவலிக்கும், அப்புறம் இல்லைன்னா ஒரு மாதிரி மூச்சு வாங்கும். அதெல்லாமே அப்படியே கிராஜுவலாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3rd வீக்லேருந்து மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து முன்னாடி ஒரு தடவை மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தலைவலிலாம் வந்துச்சு, கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுவுமே வந்து குருஜி உடனே நம்ம அட்வான்ஸாக போகாமல் ஸ்லோவாக பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இப்போ அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு நிறைய நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து எதெல்லாம் நல்லது, ஃபுட்டுலேருந்து மனசுக்கு அண்ட் உடம்புக்கு, உயிருக்கு எல்லாமே என்ன நல்லதோ அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்குது. நான் பிபின்னு நினச்சி போனாலும் பட் ஹிடன் பெனிஃபிட்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ முன்னாடி பல்லெல்லாம் கொஞ்சம் கூசுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சரியாயிடுச்சு. அதே மாதிரி அந்த மாதிரி கப்புள் ஆஃப் திங்ஸ். இந்த அந்த மெமரி லாஸ் இருக்குன்னா குருஜிக்கிட்ட சொன்னேன், ரொம்ப மறந்து போகுது அப்படிலாம். இப்போ மேபி அந்த மெடிடேஷன்லாம் பண்ணி ஒரு மாதிரி காம் டவுன் ஆகிறதுனாலயா என்னன்னு தெரியல, பட் அதுவுமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி குருஜி சொல்லுவாங்க, எல்லார்கிட்டையும் பாசமாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம். அதுவுமே என்னோட பிஹேவியர்லேயே எனக்கே நிறைய சேஞ்ச் தெரியுது. ஸோ அது வந்து நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஒரு மனசில் ஒரு கிரட்ஜ் வச்சுட்டு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம ப்ராபப்ளி நம்ம பாசிட்டிவாக இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்தால் கூட அதை வந்து எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிலாம் தெரியுது. என் பையனுக்கு கூட ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இல்லைன்னா அதுக்கெலாம் ரொம்ப பயப்படுவேன். பட் இது வந்து ஓகே, சரி பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துருச்சு. ஸோ அதனால ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ப்ரோக்ராம் ஃபார் எனிஒன். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ எனக்கு ஒன்று இருக்கும், மற்றவங்களுக்குலாம் ஒன்று இருக்கும். பட் குருஜி கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுதான் த பெஸ்ட் திங் அபவுட் த ஹோல் ப்ரோக்ராம். ஸோ எல்லாருமே வந்து என்ன மாதிரி பெனிஃபிட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஜெய் குருதேவ்.